ஹாய். கிட்டத்தட்ட 10, 12 நாளைக்கு அப்புறம் மீட் பண்றோம்னு நெனைக்கிறேன். நடுவுல கொஞ்சம் கோல்டு, ஃபீவர்லாம் இருந்துச்சு. அதனால தான் வர முடியல. அண்ட் சாரி அபௌட் திஸ் அட்டயர். பெங்களூர்ல 9 டிகிரி குளிர்ல ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஹென்ஸ் ஆல் திஸ். ஓகே. இன்னைக்கு எத பத்தி பேச போறோம் அப்டின்னா, E20 பெட்ரோல். இப்ப நம்ம வண்டிகளுக்கெல்லாம் நம்ம பெட்ரோல் போடுறோம்ல, அந்த பெட்ரோலுக்கான புது பேர் வந்து E20 அப்டின்னு சொல்றாங்க. அண்ட் நாம பெட்ரோல் வாங்குற விலை இன்னைக்கு ரூ. 100 என்னமோ நெனைக்கிறேன். ஆனா, கூடிய சீக்கிரமே லிட்டருக்கு பெட்ரோல் ரூ. 15க்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. சொன்னது வந்து சென்ட்ரல் மினிஸ்டர். அதனால அது தவறான தகவலா இருக்க வாய்ப்பில்ல. நாம இப்ப வண்டிக்கு போடுற பெட்ரோல் வெறும் ரூ. 15 லிட்டருக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. சரி இது என்னது இந்த E20 பெட்ரோல் அப்படின்னா, நம்ம காரு, பைக்கு, ஸ்கூட்டர் இதுக்கெல்லாம் பெட்ரோல் போடுறோம் இல்லையா? அந்த பெட்ரோல்ல எத்தனால்னு ஒரு விஷயம் மிக்ஸ் ஆகியிருக்கு. அது எத்தன பேருக்கு தெரியும்னு கூட எனக்கு தெரியாது. இந்த எத்தனால்ங்கிறது என்னன்னா, அந்த கரும்பு மற்றும் இந்த மெய்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மக்காசோளம், இதுல இருந்தெல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு விதமான ஆல்கஹால். அது வந்து ஆல்கஹால் ஒரு எரிபொருள். ஆனா இட்ஸ் அன் ஆல்கஹால். அந்த ஆல்கஹாலுக்கு பேரு தான் எத்தனால். இந்த எத்தனால நார்மல் ஃபியூவலோட மிக்ஸ் பண்ணி தான் விக்கணும்னு அரசாங்கமே உத்தரவு போட்டிருக்கிறதாவும் சொல்றாங்க. அதாவது 80% நார்மல் ஃபியூவலும், 20% எத்தனாலும் மிக்ஸ் பண்ணி தான் இப்ப நீங்க பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. அப்படிதான் அத விக்கணும்னு கவர்ன்மெண்ட் ரூல் இருக்கு. இந்த மாரி 20% எத்தனால் மிக்ஸ் பண்றதுனால, அந்த பெட்ரோலுக்கு பேரு E20 பெட்ரோல். இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் வெறும் 10% எத்தனால் தான் நம்ம மிக்ஸ் பண்ணோம் பெட்ரோல்ல. அப்ப அதுக்கு பேரு E10 பெட்ரோல்னு சொன்னாங்க. இப்ப 20% மிக்ஸ் பண்றதுனால E20 பெட்ரோல்னு சொல்றாங்க. முன்னாடிலாம் நம்ம ஒரு பெட்ரோல் பங்க்குக்கு போய் பெட்ரோல் போட்டோம்னா, நார்மல் பெட்ரோல் அதாவது எத்தனால் மிக்ஸ் பண்ணாத E0ன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு. 0 எத்தனால். எத்தனால் மிக்ஸ் பண்ணாத நார்மல் பெட்ரோலும் கிடைக்கும். எத்தனால் மிக்ஸ் பண்ண E20 பெட்ரோலும் கிடைக்கும். அப்படிதான் கிடைச்சிட்டு இருந்துச்சு முன்னாடிலாம். கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும். ஆனா இப்போ இந்தியால 95-98% பெட்ரோல் பங்க்ஸ்க்கு போனீங்கன்னா, E20 பெட்ரோல் மட்டும் தான் கிடைக்குது. உங்களுக்கு வேணுமோ வேண்டாமோ, ஆனா அது மட்டும் தான் கிடைக்குது. ஏன்னா அத மட்டும் தான் விக்கணும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் உத்தரவு அப்படின்னு இந்த பெட்ரோல் பங்க் எம்ப்ளாயீஸே சொல்றாங்க. சரி இப்ப இந்த E20 பெட்ரோல் போடுறதுனால நமக்கு என்ன பிரச்சனை? நமக்கோ நம்மளோட வண்டிக்கோ ஏதாவது டேஞ்சர் இருக்கா அதனால? இந்த E20 பெட்ரோல்ங்கிறது நமக்கு சரியா? தப்பா? இல்ல இதனால பெட்ரோலோட விலை வெறும் ரூ. 15 லிட்டருக்கு ரூ. 15க்கு கிடைக்க போகுதா மினிஸ்டர் சொன்ன மாதிரி? வெல்கம் டு வித்தவுட் மேக்கப் வித் விஸ்வா. இந்த E20 பெட்ரோல் போடுறதுனால என்ஜின் டேமேஜ் ஆகுது, மைலேஜ் கம்மியாகுது, பணம் நெறைய செலவாகுதுன்னு நெறைய டிரைவர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்றதாக மீடியா ரிப்போர்ட் சொல்லுது. Could ethanol be silently damaging your car? Well, thousands of Indian drivers think so. But a wave of drivers is actually pushing back, reporting The non-availability of ethanol-free petrol was resulting in mechanical damage and leading to performance issues for vehicles. உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ இந்த E20 பெட்ரோல் தான் நீங்க உங்க வண்டிகளுக்கு போட்டாகணும். ஏன்னா இது வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்டோட பாலிசி அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாலிசி சரியா? தப்பா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்தனால வந்து பெட்ரோலோட பிளெண்ட் பண்ணி விக்கிறது அப்படிங்கிற அந்த பாலிசி இஸ் கரெக்ட். அந்த பாலிசி தவறான பாலிசி கிடையாது. ஆனா அந்த பாலிசியை இந்திய அரசாங்கம் எக்ஸிக்யூட் பண்ண விதம் சரியா? தப்பா? அந்த எக்ஸிகியூஷன் கரெக்ட்டா? தப்பா? இம்ப்ளிமெண்டேஷன் கரெக்ட்டா? தப்பா? இதுதான் இப்ப வந்து கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா, இந்த எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் அப்படிங்கிறது எஸ்பெஷலி இந்த E20 20% எத்தனால பிளெண்ட் பண்ணி பெட்ரோல விக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரிஜினலி 2030க்கு தான் பிளான் பண்ணியிருந்தாங்க சென்ட்ரல் கவர்ன்மெண்ட். ஆனா ஏன்னு தெரியல அவசரமா 2025லயே அதை இப்ப ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. 20% எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல எதிர்கொள்றதுக்கு இந்த நாடும், நாட்டுல உள்ள வண்டிகளும் தயாரா இருக்கா இல்லையான்னு கூட பார்க்காம 5 வருஷத்துக்கு அப்புறமா செய்ய வேண்டிய ஒரு விஷயத்த அவசரமா செஞ்சு முடிச்சிருக்காங்க அப்படின்னு மீடியா ரிப்போர்ட் சொல்லுது. பிளெண்டட் பெட்ரோல்ங்கிற கான்செப்ட் எதனால வந்துச்சு? கொஞ்சம் வருஷம் முன்னாடி வரைக்கும் சாதாரணமா தானே பெட்ரோல் போட்டுட்டு இருந்தோம். எதுவும் மிக்ஸ் பண்ணலையே. ஸோ திடீர்னு எதுக்காக அரசாங்கம் வந்து இந்த எத்தனால மிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டா, இந்த பெட்ரோல தயாரிக்கிறதுக்கு நாம வந்து இந்த கச்சா எண்ணெய் க்ரூட் ஆயில இம்போர்ட் பண்றோம். பல நாடுகள்லேருந்து இம்போர்ட் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? அதோடைய காஸ்ட் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு. அதுவும் நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டாலர்ஸ்ல குடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதோடைய செலவு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வருஷத்துக்கு $137 பில்லியன் இந்த க்ரூட் ஆயில இம்போர்ட் பண்றதுக்கு நாம பண்ற செலவு. அதே நேரத்துல இந்த கரும்பு சாகுபடி சுகர் கேன் புரொடக்ஷன்ல நம்மள அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிற அளவுக்கு எக்கச்சக்கமான கரும்பு சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நம்மளுடைய தேவைக்கு மிஞ்சி ரொம்ப சர்ப்ளஸா இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து நம்ம கரும்பு சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம். இந்த கரும்புல இருந்து எத்தனால்ங்கிற ஒரு மேட்டரை எடுத்து அட்லீஸ்ட் ஒரு 20% அதை நம்ம பெட்ரோலோட கலந்தா அந்த 20% ஆயில் இம்போர்ட் பண்ற காசு நமக்கு மிச்சமாகும். கரும்பு சாகுபடி பண்ற விவசாயிகளுக்கு அது ரொம்ப பெரிய அட்வான்டேஜா இருக்கும். ஏன்னா அவங்களுடைய விளைச்சலை அவங்க டைரக்டா பல்கா கொடுத்துடலாம். யாருக்கு? எத்தனால் தயாரிக்கிற ஃபேக்டரிஸ்க்கு பல்கா கொடுத்துட்டாங்கன்னா, அவங்களுக்கு அது ஒரு நிரந்தர இன்கமா இருக்கும் அப்படின்னு கவர்ன்மெண்ட் யோசிச்சாங்க. சரி எல்லாமே நல்லா தானே இருக்கு. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, கச்சா எண்ணெயை இம்போர்ட் பண்ற காஸ்ட்ல நம்ம 20% சேவ் பண்றோம் அப்படிங்கும்பொழுது, பெட்ரோலோட விலை குறையணுமா இல்லையா? ஆனா இதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா உங்கள மாரி என்ன மாதிரி கன்சியூமருக்கு
பெட்ரோல் விலை குறையல, பெட்ரோல் விலையானது அதிகமாயிருக்கு 1. நம்ம வண்டியுடைய பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகியிருக்கு 2. அண்ட் 0 கன்சியூமர் சாய்ஸ் இது 3. அதாவது ஒரு பெட்ரோல் பங்க்குக்கு போகும்போது எனக்கு இந்த E20, E10லாம் வேண்டாம், எனக்கு எப்பயும் போடுற நார்மல் பெட்ரோலே போடு அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கு ஒரு ஆப்ஷனை கூட நமக்கு கொடுக்காம, உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ நீங்கள் இதை தான் வாங்கி ஆகணும், வண்டிக்கு அது சேருமோ சேராதோ இதை தான் வாங்கி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்ஷன் நிலைக்கு நாம தள்ளப்பட்டிருக்கோம். எப்படி திடீர்னு இப்படி சடனாக வந்துச்சு அப்படின்னு கேட்டால், இது சடனாக வரல, ரொம்ப ரொம்ப சடனாக வந்திருக்கு. அதாவது 2014ல் E0ன்னு சொல்லக்கூடிய 0% எத்தனால், நார்மல் பெட்ரோல், எத்தனால் கலக்காத பெட்ரோல், அதில் ஆரம்பிச்சு வெறும் 11 வருஷத்தில் 2025ல் E20ன்னு சொல்லக்கூடிய 20% எத்தனால் பிளெண்டட் பெட்ரோலுக்கு வந்திருக்கும். உலகத்தில் எந்த நாடும் செய்யாத ஒரு அவசர சாதனை இது. இவங்களுடைய இந்த அவசரத்தினால தினமும் வண்டிகளுக்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்கிற நாம பட போகிற கஷ்டம் என்ன, அதனால நமக்கு வரப்போகிற இழப்பு என்ன, டீட்டெயிலாக பார்க்கலாம். நார்மல் பெட்ரோலை யூஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற மைலேஜை விட எத்தனால் பிளெண்டட் பெட்ரோலை யூஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற மைலேஜ் குறைவு. இது நான் சொல்லலை, இந்திய அரசாங்கத்துக்கே ஆலோசனை வழங்கக்கூடிய எக்ஸ்பர்ட் பேனல், நிபுணர்களின் குழுவான நிதி ஆயோக் அவங்களே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஒரு டாக்குமெண்ட் வெளியிட்டிருக்காங்க. அவங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் காருக்கு நார்மலாக போடுற பெட்ரோலை விட E20 பெட்ரோல் நீங்கள் போட்டிங்கன்னா 6 to 7% மைலேஜ் ட்ராப் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2 வீலர்ஸ்க்கு 3 to 4% மைலேஜ் ட்ராப் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க சொன்னதை வச்சு பார்க்கும்பொழுது, இப்போ நார்மலாக உங்கள் காரு 15 கிலோமீட்டர் ஒரு லிட்டருக்கு மைலேஜ் கொடுக்குதுன்னா E20 போடும்போது 14.1 கிலோமீட்டர்ஸ் தான் கொடுக்கும். இப்போ நீங்கள் 1000 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சாக ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் E20ல் 71 லிட்டர் பெட்ரோல் போடுவீங்க, வேறஸ் நார்மல் காரில் 67 லிட்டர் தான். ஸோ 4 லிட்டர் எக்ஸ்ட்ரா ஃபியூல் போடுறீங்க. இப்போ பெட்ரோல் காஸ்ட் ₹100 பர் லிட்டர்னு வச்சுக்கிட்டா 1000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு ₹400 எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறீங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்குவோம், பெட்ரோலில் 20% எத்தனால கலந்தா பெட்ரோல் விலை நமக்கு குறையும்னு சொன்னாங்க. இந்தியாவில் உள்ள கார்ஸ், பைக்ஸ் எல்லாம் இன்னும் இந்த எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல், அதுவும் இந்த 20% எத்தனால் கலந்த பெட்ரோலுக்கு இன்னும் தயாராகலை அப்படிங்கிறது ஒரு பரவலான கருத்து. இப்போ நீங்கள் ஒரு இரும்பு ராடை வெளியில் தண்ணியிலையோ மழையிலையோ வச்சிங்கன்னா என்ன ஆகும், துருப்பிடிக்கும் இல்லையா? அதே கான்செப்ட் தான். இந்த எத்தனால்ங்கிறது காற்றுல உள்ள ஈரப்பதத்தை அப்சார்ப் பண்ணிக்குது. அந்த ஈரப்பதத்தோடையே காருடைய சிஸ்டம்குள்ளே இந்த எத்தனால் ஓடும்பொழுது என்ன ஆகுதுன்னா, காரோட ஃபியூவல் சிஸ்டம் கரோட் ஆகுது, ரப்பர் பைப்ஸ் கிராக் ஆகுது, சீல்ஸ் ஹார்டன் ஆகுது. அதனால பம்ப்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபெயில் ஆகுதுன்னு மீடியா ரிப்போர்ட் சொல்லுது. அண்ட் அப்படி ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா அதை சரி பண்ணுறது ஈஸியான அவ்வளோ ஈஸியும் கிடையாது. உங்கள் என்ஜினுக்கு இப்போ உள்ளதை விட ஸ்ட்ராங்கர் பம்ப்ஸ் தேவைப்படும், பிகர் இன்ஜெக்டர்ஸ் தேவைப்படும், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எத்தனால் ப்ரூஃப் பைப்ஸ் தேவைப்படும். அதனால தான் இந்திய அரசாங்கத்துக்கே ஆலோசனை கொடுக்கக்கூடிய இந்த நிதி ஆயோக்குங்கிற அமைப்பு இந்த எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல், எஸ்பெஷலி 20% எத்தனால் பிளெண்டட் பெட்ரோலை கார்ஸ் அண்ட் பைக்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் 4 வருஷம் டைம் கொடுத்துருக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணதான் சொல்கிறாங்க. இவங்க இப்படி 2014லேருந்து கடகடன்னு அவசரப்படுத்தினதுனால இந்த கார் அண்ட் பைக் மேனுஃபேக்சரர்ஸால் இவங்களுடைய ஸ்பீடுக்கு கோப்பப் பண்ண முடியல. அதனால தான் இன்னைக்கும் ஆல்மோஸ்ட் 80 to 90% ஆஃப் ஆர் கார்ஸ் E0 அண்ட் E10, அதாவது வெறும் 10% எத்தனால் மிக்ஸ் ஆன பெட்ரோலுக்கு மட்டுமே தயாராக இருக்கு. E20க்கு இன்னும் தயாராகல. 2023க்கு அப்புறமா தயாரான சில வண்டிகள் கூட E20க்கு நாங்கள் ரெடின்னு அவங்க சொல்லிக்கிட்டாலும் அதுலேயுமே ஒரு சில பார்ட்ஸ் தான் E20க்கு தயாராக இருக்குது. முக்கியமாக என்ஜின்ஸே மெயின் காம்பனண்ட்டுங்கிறது என்ஜின் தானே, அந்த என்ஜினே E10க்கு தான் தயாராக இருக்குது. முக்கால்வாசி வண்டியில் E20க்கு டியூன் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. தி வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ரிலையபிள் நியூஸ் ஏஜென்சி ராய்ட்டர்ஸ் அவங்களுடைய ரிப்போர்ட்டை இப்போ நான் படிக்கிறேன். ரெனோ கார் கம்பெனி 2022ல் தயாரித்த அவங்களுடைய கார் மாடல் E20 பெட்ரோலுக்கு உகந்ததில்லை, இந்த கார் E20 பெட்ரோல் யூஸ் பண்ணுறதுக்கு அட்வைசபிள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ராய்ட்டர்ஸோட ரிப்போர்ட். 2024ல் தயாரிக்கப்பட்ட ஆடி Q3 இந்த வண்டியில் E5 இல்லைனா E10 பெட்ரோல் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு அவங்க ஃபியூவல் டேங்க்லேயே பிரிண்ட் பண்ணியிருக்கிறதாக ராய்ட்டர்ஸ் ரிப்போர்ட் சொல்கிறாங்க. 2024ல் தயாரிக்கப்பட்ட மஹிந்திரா ஸ்கார்பியோலையும் ஃபியூவல் டேங்க்லேயே E10 பெட்ரோல் மட்டும்தான் பயன்படுத்தணும்னு தெளிவாக போட்டிருக்கிறதா ராய்ட்டர்ஸ் சொல்கிறாங்க. இந்த வண்டியெல்லாம் வாங்கின எத்தனை பேர் லோன் போட்டு கஷ்டப்பட்டு கடன் வாங்கி இன்னை வரைக்கும் EMI கட்டிக்கிட்டு இருப்பாங்க? வண்டி வாங்கின EMI கூட கட்டி முடியாத நிலையில் நீங்கள் வண்டிக்கு தினமும் போடுற பெட்ரோல் உங்கள் என்ஜினுக்கு சேராது அப்படின்னு யாராவது சொன்னால் உங்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு மட்டும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதில் சில முக்கியமான கார் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இந்த மாதிரி தவறான ஃபியூவல், அதாவது உங்கள் என்ஜினுக்கு சேராத ஃபியூவல் யூஸ் பண்ணி அதனால் உங்கள் என்ஜின் டேமேஜ் ஆனால் இன்சூரன்ஸ் கொடுக்கப்பட மாட்டாதுன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஃபுட் வர்சஸ் ஃபியூவல், அதாவது சாப்பாடா ஃபியூவலா அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து. இந்த எத்தனால் 5% 10% தயாரிச்சுட்டு இருந்த வரைக்கும் ஓகே. இப்போ திடீர்னு இவங்க 20% எத்தனாலுக்கு அவசரமாக தாவுனதுனால எந்த கரும்புலேருந்து இந்த எத்தனால் எடுத்துக்கிட்டு இருந்தாங்களோ
ஒரு ஸ்டேஜ்ல அந்த கரும்புக்கும் பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா? ஏன்னா விளையிற கரும்பு மொத்தத்தையும் எத்தனாலுக்கு எழுதி வைக்க முடியாது. கரும்புக்கு வேற பயன்பாடும் இருக்கு இல்லையா? அதனால கரும்போட சேர்த்து மெய்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மக்காசோளத்திலிருந்தும் இவங்க எத்தனால தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்துல நம்ம ஒன்றிய அரசு நம்மகிட்ட சொன்னது என்னன்னா, மக்கள் தேவைக்கு மிஞ்சி அதிகப்படியா இருக்கக்கூடிய சர்ப்ளஸ் கிராப்ஸ்லேருந்து தான் இந்த எத்தனால் தயாரிக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா மக்காசோளத்திலிருந்து இவங்க எத்தனால் தயாரிக்க ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு மக்காசோளத்துக்கே நமக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்குன்னு மீடியா ரிப்போர்ட் சொல்லுது. 2 வருஷம் முன்னாடி நம்ம தேவைக்கும் மிஞ்சி அதிகப்படியா எக்கச்சக்கமான மக்காசோளம் இருந்ததுனால பங்களாதேஷ், வியட்நாம், நேபாள், மலேசியான்னு பல நாடுகளுக்கு நாம ஏற்றுமதி பண்ணி சம்பாதிச்சுட்டு இருந்ததெல்லாம் போக, இன்னைக்கு இருக்கிறத பூரா எத்தனாலுக்கு கொடுத்துட்டு நம்ம தேவைக்கே மக்காசோளம் பத்தாம நாம வேற கண்ட்ரீஸ்லேருந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம், இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதை? அதே மக்காசோளத்தை அதிக காசு கொடுத்து. அது போக இன்னைக்கு ஒரு சாமானியனுக்கு மக்காசோளம் மார்க்கெட்ல வாங்கணும்னா போன வருஷம் கொடுத்ததை விட அதிக காசு கொடுக்கணும். ஏன்னா அவ்வளோ டிமாண்ட் இருக்கு இன்னைக்கு மெய்ஸ்க்கு. ஏன்னா அதை விளைவிக்கிற விவசாயிகளும் விளையிறத பூரா முக்காவாசியை கொண்டு போய் எத்தனால் மேனுஃபேக்சரிங்க்கு கொடுத்துட்றாங்க. அது அவங்க தப்பு கிடையாது. எங்க ஜாஸ்தி ஆர்டர்ஸ், இமீடியட் ஆர்டர்ஸ் இருக்கோ, யார் ஜாஸ்தி காசு கொடுக்குறாங்களோ அங்கே தான் அவங்க விற்பாங்க. அதனால இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எத்தனால் மேனுஃபேக்சரிங்க்கு பெட்ரோலை விட மக்காசோளத்தை தான் இன்னைக்கு நம்ம ஜாஸ்தி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். E20K இப்படின்னா இன்னும் E27, E30 அதாவது 30% எத்தனால வந்து பெட்ரோலை மிக்ஸ் பண்ணும் பொழுது அப்படி ஒன்று பண்ணலாம்னு அரசாங்கம் முடிவு பண்ணினா அடிப்படை உணவுக்கே இந்தியாவில் தட்டுப்பாடு ஏற்படும் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் நம்மளை வார்ன் பண்றாங்க. இந்த எத்தனால் தயாரிக்கிற ப்ராசஸ்ல ரொம்ப அதிகமாக கன்சியூம் ஆகிற ஒரு கமோடிட்டி தண்ணி. இதை நான் சொல்லல, இந்தியாவுடைய யூனியன் ஃபுட் செக்ரட்டரி சஞ்சீவ் சோப்ரா சொல்றாரு. ஒரே 1 லிட்டர் எத்தனால் தயாரிக்கிறதுக்கு தேவைப்படுற தண்ணி 3630 லிட்டர்ஸ். இது கரும்புலேருந்து தயாரிச்சா அதே எத்தனால நீங்க மெய்ஸ் கிராப் மக்காசோளத்திலேருந்து தயாரிக்கும் பொழுது தேவைப்படுற தண்ணி ஒரே 1 லிட்டர் எத்தனாலுக்கு 4670 லிட்டர்ஸ். அதாவது குடிக்கிறதுக்கும் கழுவுறதுக்கும் தண்ணி பற்றாக்குறை இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் இருக்கிற இந்த நாட்டில் இப்போ இந்த பிரச்சனையும் நம்ம சமாளிச்சாகணும். இப்போ இந்த பெட்ரோலோட எத்தனால பிளெண்ட் பண்ணி தயாரிக்கிறதுல இத்தனை பிரச்சனை இருக்குன்னா, மற்ற நாடுகள் குறிப்பாக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எப்படி இதை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. பிரேசில் அப்படின்னு ஒரு நாட்டை வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்குவோம். இன்னைக்கு எத்தனால் பிளெண்டிங்கில் ஆல்மோஸ்ட் நம்பர் 1ல இருக்கிற கண்ட்ரின்னு சொன்னால் பிரேசில்னு சொல்லலாம். அவங்க E27 வரைக்கும் போயிட்டாங்க, 27% கலக்குறாங்க எத்தனால். ஆனால் அவங்க முதல்ல ஆரம்பிச்சது 1970s வெறும் E5ன்னு சொல்லக்கூடிய வெறும் 5% எத்தனால கலந்து விற்க ஆரம்பிச்சு இன்னைக்கு E27 வரைக்கும் வர்றதுக்கு அவங்களுக்கு 40 வருஷம் ஆகியிருக்கு. 5 வருஷத்துல அவசரமா காலில் வெண்ணி தண்ணி ஊற்றிக்கிட்டு குதிக்கலாம் அவங்க. அண்ட் இன்னைக்கு 40 வருஷத்துக்கு அப்புறமாவும் பிரேசில் நாட்டோடைய 80% கார்ஸ் ஃப்ளெக்ஸ் ஃபியூவல் கார்ஸ், அதாவது ஆரம்பிச்சு 40 வருஷத்துக்கு பிறகும் E0, E10, E20ன்னு எல்லா விதமான ஃபியூவல்ஸும் அவங்களுடைய பெட்ரோல் பங்க்ஸ்ல கிடைக்கும். அதே மாதிரி எல்லா விதமான எத்தனால் மிக்ஸையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுடைய கார் என்ஜின்ஸ்க்கு இருக்கு. அதுக்கு அவங்களுக்கு 40 வருஷம் தேவைப்பட்டிருக்கு. அது விளங்குற நாடு. இந்த பெட்ரோலோட எத்தனால மிக்ஸ் பண்ணி அடிக்கிற கான்செப்டுக்கு பிதாமகன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூனியன் மினிஸ்டர் திரு நிதின் கட்கரி அவர்கள் தான். அவர் தான் இதை வந்து வழிமொழிஞ்சு மொத்தமாக ஆரம்பிச்சு வச்சு வழி நடத்தி கொண்டு போய்கிட்டு இருக்காரு. இந்த டெசிஷன் எடுக்க வேண்டியது பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி தான். ஸோ அப்போ யூனியன் பெட்ரோலியம் மினிஸ்ட்ரிக்கு அவர் தான் மினிஸ்டரா அப்படின்னா இல்லை, அவருக்கு அதுக்கு சம்மந்தம். அவர் வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட் மற்றும் ஹைவேஸ் மினிஸ்டர். பட் இந்த கான்செப்டுக்கு புள்ளியார் சுழி போட்டது அவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃபேக்ட் கொஞ்ச நாள் முன்னாடி கூட மக்களோட நலன் கருதி அவர் பப்ளிக்காக சொன்ன ஒரு விஷயம், நம்ம நாட்டில் இந்த எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் நடைமுறைக்கு வந்தால் பெட்ரோல் லிட்டருக்கு ₹15 வெறும் 15 rupees per லிட்டருக்கு பெட்ரோல் கிடைக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். सब गाड़ियां किसानों ने तैयार किए हुए इथेनॉल पर चलेगी तो 15 रुपए लीटर पेट्रोल का भाव होगा। 16 लाख करोड़ रुपए का इंपोर्ट है, उसके बजाय ये पैसा किसानों के घर में जाएगा। இப்போ எத்தனால் வந்தாச்சு, லிட்டருக்கு ₹15 இன்னும் எத்தனை நாளில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா அதை அவர் இன்னும் அறிவிக்கல. விலை குறையும்னு சொன்னாங்களே, மைலேஜ் தானே குறைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டு யாரும் கமெண்ட் செக்ஷனுக்கு வராதிங்க. ஏதோ ஒன்று குறைஞ்சிருக்கு, பாசிட்டிவாக எடுத்துக்குவோம். திங்க் ஸ்கூல்ங்கிற யூடியூப் சேனலோட ஃபவுண்டர் திரு கணேஷ் பிரசாத் ஸ்ரீதரன் கொஞ்ச நாள் முன்னாடி நிதின் கட்கரி அவர்கள்கிட்ட ஒரு இன்டர்வியூவில் இந்த எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் பற்றி பேசின போது குறிப்பாக ஒரு விஷயம் கேட்டார். இதுக்கு தண்ணி நிறையா செலவாகுதாமே, அதுவும் எஸ்பெஷலி யூபி, கர்நாடகா மாதிரி ஸ்டேட்ஸ்லாம் ஆல்ரெடி தண்ணி தட்டுப்பாடு இருக்கு, இது எப்படி சார் கட்டுப்படி ஆகுமா நமக்கு அப்படின்னு கேட்டபோது அவர் அதுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு பதில் சொன்னார். இதை மாதிரி வதந்திகளை பரப்புறவங்கலாம் ஆன்டி நேஷனல்ஸாக கருதப்படுவார்கள் அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா, கேட்கணுமா? So if you look at the petrol consumption of India, considering the amount of ethanol we would require, the estimate comes to about 10.16 billion liters. And ethanol production happens from corn, wheat, rice and sugarcane. And out of these 4 crops, 3 crops are water guzzling crops.
So अभी बैंगलोर में वाटर क्राइसिस चल रहा है. BMC ने बस एक नोटिफिकेशन दिया, they're going to cut the water supply ये by जो 5%. आर्गुमेंट करने वाले लोग हैं ना, हाँ. ये सबसे देश में एंटी नेशनल है. இன்ஃபேக்ட் சில ஆப்போசிஷன் பார்ட்டி சில குற்றங்களை கூட முன்வைக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன். அதாவது நிதின் கட்கரி அவர்களுடைய மகன்கள் 2 பேர் எத்தனால் தயாரிக்கிற ஃபேக்டரி நடத்துறதாகவும், அந்த ஃபேக்டரிஸ்லேருந்து எத்தனால் சப்ளை ஆயில் தயாரிக்கிற ஆயில் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கு போகிறதாகவும் சொல்கிறாங்க. அவங்க எத்தனால் தயாரிக்கிற ஃபேக்டரி நடத்துறது என்னமோ உண்மையாக இருக்கலாம். ஆனால் இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அவர் தன்னுடைய மகன்களின் நலனுக்கு மகன்கள் இல்லை, அவரோட மக்கள்னா அவரோட மக்கள் இல்லை, நாட்டு மக்களின் நலனுக்காக எத்தனாலை பெட்ரோலில் பிளெண்ட் பண்ணி விற்கணும்னு முடிவு பண்ணுறாரு. அந்த எத்தனால் தயாரிக்கிற பொறுப்பு இப்போ வேற ஒரு என்டிட்டி கையில் இருந்து அவங்க அதை சரியாக திறம்பட செய்யாமல் போயிட்டா மக்களுக்காக அவர் கண்ட கனவு வீணாக போயிடுமா இல்லையா? அதுக்காக அந்த பொறுப்பையும் தன் குடும்பமே ஏற்றுக்கிட்டு அதுக்காக அயராது பாடுபடும் பொழுது மக்கள் நலத்திட்டங்கள் சரியாக போய் சேரும் அப்படிங்கிறது ஐதீகம். இது என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ். உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் என்னங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னார், அதுலேருந்து நம்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்றீங்களா இல்லை? உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச புள்ள வாங்க. இன்ஃபேக்ட் அவங்க இதுக்காக எந்த அளவுக்கு அயராது பாடுபட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட இந்த எத்தனால் தயாரிக்கிற கம்பெனி சியான் ஆக்ரோ இண்டஸ்ட்ரீஸ், அந்த கம்பெனியோடைய ரெவென்யூ ஜூன் 2024 18 கோடி, ஜூன் 2025 ஒரே வருஷத்தில் 523 கோடி. எவ்வளவு கூடி இருக்கு பாருங்க. மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற அவங்களுடைய பொறுப்பு எவ்வளோ கூடி இருக்குங்கிற. ஆன் அ மோர் சீரியஸ் நோட், எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல்ங்கிற கான்செப்ட் தவறு கிடையாதுங்க. ஆனால் அதை ப்ராப்பராக ஃபேஸ்ட் மேனரில் சேனலைஸ்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் அனைத்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுடைய ஒப்பீனியனாக இருக்குது. சரி, இப்போ இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னா, இப்போ கூட ஒன்றுமே கெட்டு போல. இந்த E20 பெட்ரோலை கம்பல்சரியாக பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் இன்னொரு 5 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாம். இப்போ இண்டிகோ ஏர்லைன்ஸுக்கு FDTL எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலையா, அந்த மாதிரி இதுக்கு இன்னொரு 5 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாம். ஆட்டோமொபைல் கம்பெனிஸுக்கெல்லாம் ஒரு அல்டிமேட்டம் கொடுங்க. இன்னொரு 5 கூட இல்லை, 4 வருஷம் தான். 2026 ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னொரு 4 வருஷத்துக்குள்ளார 2030க்குள்ள அனைத்து கார்களும் பைக்குகளும் E20க்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ரூலை போடுங்க. சம்மந்தப்பட்ட மினிஸ்ட்ரி, சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ், அந்த ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் இதை கரெக்டாக செய்கிறாங்களான்னு தொடர்ந்து ஆடிட் பண்ணலாம். அண்ட் அது வரைக்கும் இந்த மீன் டைம் எல்லா பெட்ரோல் பங்க்லேயும் E0, அதாவது எத்தனாலே கலக்காத பெட்ரோல், E0, E5, E10 இப்படி எல்லா ஆப்ஷன்ஸும் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணலாம். இன்னொரு பக்கம் விவசாயிகளுக்கு போதுமான டைம் கொடுக்கலாம். அதாவது இந்தியாவுடைய மொத்த எத்தனால் தேவையை எதிர்கொள்கிற அளவுக்கு கரும்பு மற்றும் சோளம் இந்த மாதிரி பயிர்களை பயிரிடுறதுக்கு அவங்கள ப்ராப்பராக ரெடி பண்ணலாம். அப்படி பண்ணும்போது மக்களுடைய அடிப்படை தேவைகள், அதாவது உணவு, பவுல்ட்ரி, லைஃப் ஸ்டாக், இதுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கும். அந்த பேலன்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு தேவையான அனைத்து உதவிகள், அதாவது பிளானிங், சப்போர்ட், கேரண்டி, இது எல்லாத்தையுமே அரசாங்கம் விவசாயிகளுக்கு கொடுக்கலாம். இன்னொரு பக்கம் இந்த கார் மற்றும் பைக் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, மோட்டார் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், அவங்களையும் இதுக்கு தயார் பண்ணி ஒரு 4-5 வருஷத்தில் மொத்த ஈகோ சிஸ்டமையும் இதுக்கு ரெடியாக பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த E20 இன்ட்ரடியூஸ் பண்ணினா அது யாருக்கும் இடைஞ்சலாக இருக்காதுன்னு தோணுது. அண்ட் ஃபைனலி, மிக முக்கியமான விஷயம், இந்தியா கரண்ட்லி பண்ணிக்கிட்டு இருக்கிற 1G எத்தனால் இருந்து 2G எத்தனாலுக்கு மூவ் ஆகணும். 1G எத்தனால்ங்கிறது கரும்பு, சோளம் போன்ற கிராப்ஸ்லேருந்து, ஃபுட் கிராப்ஸ்லேருந்து டைரக்டாக எத்தனால் தயாரிக்கிறது. 2G எத்தனால்ங்கிறது விவசாயம் பண்ணினது போக மீதம் இருக்கக்கூடிய ஸ்ட்ரா, ஹஸ்க், ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த வைக்கோல், உமி, தந்துகள், இது மாதிரி கழிவுகள் இருக்கு இல்லையா, அக்ரி வேஸ்ட், அதிலிருந்து தயாரிக்கிறது. ஏன்னா எப்படியுமே அது எரிக்க போகிற வேஸ்ட் தான் அது. இதில் என்னன்னா, இந்த 2G எத்தனால காஸ்ட் எஃபெக்டிவாக தயாரிக்கிறதுக்கு தேவையான ஒரு டெக்னாலஜி இப்போ கரண்ட்லி நம்ம கைவசம் இல்லை. ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஹேஸ் டு சிட் அண்ட் ஃபிகர் அவுட். இதுக்கெல்லாம் தான் ஒரு 5 வருஷம் கண்டிப்பாக தேவைப்படுமோ அப்படின்னு தோணுது. தட்ஸ் வாட் த மீடியா ரிப்போர்ட்ஸ் ஆர் ஆல்சோ ஸ்க்ரீமிங். என்னை பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் தானே. 5 வருஷத்தில் இந்த நாட்டில் என்னென்னமோ நடக்குது. இது நடக்காதா? எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? இட்ஸ் வித்வுட் மேக்கப் வித் விஷ்வா.